ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சேனல் டிஆர்எம். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க ரோஸ் மில்க் கடைக்கு போகணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆசையை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான் இருக்கோம். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஃபன்னாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னெல்லாம் ஃபன்னுன்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? மழை வர மாதிரி இருக்கீங்க. டைம் வேறு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:59 ஆச்சு, அதாவது 4 மணி ஆச்சு. அவங்கள கூட்டிகிட்டு போகணும். 6 மணிக்குள்ளே வீட்டில் இறக்கி விடணும்னு சொல்லியிருக்காங்க. 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாமா தெரில. வீட்டுக்கு போகலாட்டினா அவ்வளோதான், செருப்பால் அடிப்பாங்க. எனக்கு வீட்டு தேடி விளக்கமாத்தால் அடிப்பாங்க அவங்க வீட்டு ஆளுகளாம் சேர்ந்து. சரி, ரைட்டு, நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? காய்ஸ், லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. இங்கே தான் வரேன்னா ஆளக்கா நாம இன்னும். நீ ஏன்டா குலைக்கிற? நான் செவனே நின்றுட்டுருக்கேன், என்ன போய் உங்களுக்குறியாவே? அந்த வரா இவ்வளோ நேரம் இங்கே நின்றுருந்தியா நீ? ஆமாம், அந்த வண்டி பெட்ரோல் போட முடியலன்னு சொல்லிட்டு இந்த வண்டி வாங்கிட்டேன். சைக்கிள் வாங்கிடுவேண்ணா. ஒரு நாய் என்னையவே பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. வண்டியில் ஏறி போவோம். இங்கே வேறு கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணிக்கு உன்னை சொன்ன மாதிரியே கொண்டு வந்து விட்டுருவேன். போதுமா? 6 மணிக்கு வரலன்னா 6:30 வருவேன். ரோஸ் மில்க் குடிக்க போகணும்னு ஆசைப்பட்டனால தான் நான் உன்னை இப்போ கூப்பிட்டு போகிறேன். நான் கேட்டேன் ரோஸ் மில்க். சரி, நான் கேட்டேன், போதுமா? ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க ரோஸ் மில்க் கடைக்கு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? சரி, கையில் காசு எதுவும் கொண்டு வந்திருக்கியால? கூச்சமே இல்லை எனக்கு பிறந்ததுலேருந்தே இல்லை தெரியுமா கூச்சம். என்ன பண்ணுறது, கழுதைக்கு வாக்கப்பட்டா ஏதோ சொல்ல வந்தே மறந்து போச்சு. விடு, ஒன்றும் இல்லை. பேசாமல் இப்போ உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு 1000 ரூபா நான் மாற்றி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டேன், நீங்கள் என் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா திருப்பி போட்டு விடுங்கன்றவா? நான் 1000 ரூபான்னு மெசேஜ் தான் அனுப்பி விட்ருப்பேன். நான் ஏமாத்திடுவேன் அசால்ட்டா. அதான் போன ஏமாற்றி கூட்டு வரல அது மாதிரி. ஆமாம், அதான் போன ஏமாத்தான கொண்டு போய்கிட்டு இருக்கேன். வனவாசத்துக்கு ஜூஸ் குடிக்க. இல்லை, பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோம். அம்மா, ஐயோ, இது எலக்ட்ரிக் சூட்டியோ மறந்தாப்பில் நான் வந்துட்டு போகிறேன் பெட்ரோல் போடுறதுக்கு. ஐயோ, பின்னாடி ஏதோ போலீஸ் வண்டி வருது. ஆம்புலன்ஸா? எப்போ பேரை மாற்றினாங்க? பஸ் ஸ்டாண்டு. ஹாய், சலோ, அழகா இருக்கீங்களே. சும்மா நீ இருக்க மறந்துட்டல. உங்கள் அப்பா இப்போ நம்மளை எங்கேயாச்சும் வெளியே பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோயேன், என்னை எப்படி இருந்தாலும் என்னை தேடி வருவார். அப்போ நான் ஒரு நாசுக்கா ஒன்று சொல்லி தப்பிச்சிருவேன் தெரியுமா? என்னைய மாதிரியே ஒரு க்ளோனு கூட உன் மக பைக்கில் போச்சுன்னா என்ன ஏன்டா வந்து கேட்குறா அப்படின்ட்டு வேணாம். ஏபாரில் இந்த இடத்த நல்லா பார்த்து வச்சுக்கோ. அந்த இடத்த பார்த்துட்டியா? அந்த இடத்துல தான் ஒரு பேக்குக்குள்ளே லட்சக்கணக்கில் கிடந்துச்சால. உனக்கு கிடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? அப்படியே என் புத்தி குட்டப்பையா நல்லா இருப்படா. பவர்ல மல்லியை கட்டிக்கவா, பவர்ல மல்லியை கட்டிக்கவா. அதான் உனக்கு கழட்டி விட்டு பவள மல்லியை கட்டிக்கலான் இருக்கேன். கையாடு தெரியுமா? கையாடு சி கையாடு. அண்ணாந்து பார்த்தா வானம், குஞ்சு பார்த்தா பூமி, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காது. எப்படி இருக்கு டைலாக்? சூப்பரா பண்றேனா? அண்ணாந்து பார்த்தா வானம், குஞ்சு பார்த்தா பூமி, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காது. அண்ணாந்தி பார்த்தா வானம், குஞ்சு பார்த்தா பூமி, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. ஏய் விஷால் டீம் அல்ல, ஊன் சொல்லு, போயிடுறேன். ஊவா? என்னால் பார்க்கிங் காசு கேட்பாங்க போல. அக்கா, இது ஈவி ஸ்கூட்டர், இதுக்குமா காசு கேட்பீங்க? நம்பர் பிளேட் இல்லையே, புது வண்டிக்கா அது. வாழ்க்கையில் ஒரு தடவை செலவு பண்ணிட்டா. கேவாரு, அந்த டிக்கெட் இருக்கணும். டிக்கெட் இல்லைன்னு வச்சுக்கோவேன், வண்டியை தர மாட்டாங்க. வா, இந்த மஞ்சள் போய் தூக்கிட்டு நட. தூக்கிட்டு வா. என்ன எனக்காட்டி இது கூட பண்ண மாட்டியா? ரஜினி மாதிரி பேசுவேன். எவா நான் தான் ரஜினி. நடந்தேன்னு வச்சுக்கோ, சூப்பு தான் நடப்பேன், தான் ஸ்டைலாக நடப்பேன். ஆமாம், என் போனேங்க. ஐயோ, அப்பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. மணி 4:42 ஆச்சு. நான் தான் ரஜினி பேசுகிறேன். இதை தூக்கிட்டு போகிறதுக்கு எதுக்குள்ள ஒன்று சங்கடமாக இருக்குது. பழைய காலத்தில் எதனால கொண்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஊரா. குடில நான் தான் ரஜினி பேசுகிறேன். நான் சூப்பு தான் நடப்பேன். லிஃப்ட்டில் போமா? அமைக்க விட்டோம்ல, போய் ஒழிஞ்சுக்குவோம். கிரவுண்ட் ஃப்ளோர். லிஃப்டே காணா. எதில் கிரவுண்ட் ஃப்ளோரு? கீழேயா? வந்துருச்சு, லிஃப்ட் வந்துருச்சு. லிஃப்ட் மேலே போதா? வாழ ஓடு. அண்ணே, அழகா இருக்கீங்கண்ணே, சூப்பராக இருக்கீங்க. ரஜினி மாதிரி பேசுகிறேன்.
வந்தா ஏதாவது வாங்குனீங்கன்னா வா போகணும் வரும். ஏன் வந்தால் வாங்கணுமா? சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது. எனக்கு தோணும். நான் பார்ப்பேன்ல. அது வாங்கணும்னு தோணும். அப்போ உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடி, ஒரு 1000 ரூபாய் கேளு. நீ என்ன இதுக்கு இருக்கியா? நான் எதுக்குமே இல்லை. இதுக்குமே இல்லை. வா போகணும். எதுக்குமே இல்லாத என்ன சொல்கிறேன்? சரி வா, இன்னொரு நாள் வரலாம். உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போடு. 1000 ரூபா, 1000 ரூபாய் கேளு. 1000 ரூபாய். யார் இவங்க? இவங்க யாரில் இவங்களா? மண்டையில் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேராக பார்த்து நடமா. என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் முன்னேற கல்யாணம் பண்ணல. இவங்கள தான் காமிச்சு. சரி வா, புலம்பிக்கிட்டே இருக்காத. வா போய் ரோஸ் மில்க் குடிப்போம். அண்ணே யாராச்சும் இருக்கீங்களா? அண்ணே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் கடைக்கு ரீச் பண்ணியாச்சு. ரோஸ் மில்க் ஒன்று 40 ரூபா. சூப்பராக இருக்கும்ல. என்னால கடை பூட்டி கிடக்கு. வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு கடையை பூட்டிட்டு போயிட்டாங்க. ஆசியால மண்ணாளி போட்டாங்களே. திருசாலட்னா திவ்யா. அந்த கடை இல்லாட்டினா வேற கடைக்கு போவோம் நாங்க. அந்த இருக்கு. சும்மா சொன்னேன். நண்பர்களே என்ன பண்ணலாம்? இரு ஸ்டோன் பேப்பர் சிசர் விளாண்டு வேணா ஜெயிச்சு வேணா வாங்கிக்கோ. 2 தாட்டி அவுட் ஆகிட்டேன்னா மொத்தமாக முடிஞ்சு. புரியுதா? இது இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நான் இப்போ நீ தோத்துட்டதை வாங்கிட்டேன். இன்னொரு தாட்டி தோத்துட்டேன்னா உனக்கு கிடையாது. அந்த மாதிரி Stone, paper, scissors. Stone, paper. அசையாத மரம் சோழி முடிஞ்சு. என்ன அவுட்? அவ்வளோதான். ஏமாத்துறா, கல்லாட்ட ஆடுறாங்க. Stone, paper, scissors. Stone, paper, scissors. என்னால தோத்துக்கிட்டே இருக்க. வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் செவியில எந்தா பழச்சு போ. அப்புறமா தின்ன ஆசிக்க வா. ஸ்டோன் பேப்பர் சின்னட்டியா கிளம்புவோம். உன் நல்ல நான் தப்பிச்சுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த 200 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒன்று அனுப்ப போட்டே ஆகணுமே. வாங்குறியாது? நான் வாங்கி தரும்போது மட்டும் காசே பார்க்க வாங்கி தரல. நீ வாங்கி தரும்போது மட்டும் 50 ரூபாயான்னு கேட்குறேன். நீ வாங்கி மூட்டிட்டு போமா போத. வளர்த்துக்கள் ஏவாரு 15 ரூபாய்க்கு ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி தந்துடாது. 50 ரூபா அதை பெருசாக வாங்கித்தா. அவளை அந்த ஆரம்பிச்சுட்டாடா. உட்காந்துருக்குல. இங்கிட்டு வா. எப்படி இந்த ஃபோனை வச்சிரு. இது என்ன ஸ்ட்ரா தானே? இதில் உறிஞ்சு குடிக்கலாமா? குடிச்சாச்சா? கிளம்புவோமா? கரெக்டாக இப்போ மணி பார்த்தோன்னா 5:56 ஆச்சு. வேமா குடியில அப்படியே வச்சுட்டு வாழ பாதிட்டு 6 மணிக்குள்ள போய் சேர்ந்துடலாம்ல. ஒரேடியா போய் சேர்ந்துடலாம். ஒரு டீ சாப்பிட்டு போமா? போற வழியில் ஹெல்மெட் வாங்கிக்கோல உனக்கு. என்னால் 188 அப்படியே நிற்கிது. நானே அழகா இருக்கீங்களே. வாழை எக்கோ பார்க்கு போயிட்டு போவான். அண்ணே வழி விடுங்கண்ணே. உங்க அப்பா வேற இந்த பிள்ளை அடிப்பாரு. ஐயோ சிக்னல் போட்டாங்களே. கரும்பு ஜூஸ் குடிப்புமா? இந்த கடையில் பாலுக்குவா நல்லா இருக்குமால. வாழ ஹாஸ்பிட்டல் போயிட்டு போ. இந்த புட்டி ரொம்ப வலிக்கல, ரொம்ப நாளா இருக்கு. நீ மிச்சர் ஆகிட்டு போயிடுவோமால வீட்டுக்கு. பாவல இவரு ஒத்தாலா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு ட்ரை சைக்கிள். அப்படியே டோக் பண்ணிட்டு வரேன். போய் சாமியாச்சும் கும்பிட்டு போவோம். இவளுக்கு நல்ல புத்திய கூட. ஆண்டவி தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாக்கியா கிளீன் பண்ற வேலையை கேட்டாங்க. என்னைய பார்த்துட்டு போயிருவோமா?